எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் நற்செய்தியின் சத்தம் சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அரண், நம்முடைய பாதுகாப்பு, நமக்கு எல்லாமுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நம்பிக்கையும் பலனும் எல்லாமுமாக நமக்கு இருக்கிறவர் ஒருவரே, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நாம் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி கொள்ள இருக்கிறோம். நாம் வாழ்கிற வாழ்நாளை நம் ஆத்மா விரும்புகிறதைப் போலவும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டுமானால் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கையினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். புலம்பல் 3:22-23 நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற உண்மையான ஆசீர்வாதம் எது என்றால், அவன் உயிரோடும் இந்த மண் மீதும் இந்த பூமியில் வாழ்ந்து தேவனை போற்றுகிறதும் அவரை தேடி அவருடைய சித்தத்தை அறிகிறதே தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். மனுஷனுக்கு உயிரோடு இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெரிதான ஆசீர்வாதம் இந்த பூமியில் எதுவும் இல்லை. ஆகவே நாம் நிர்மூலமாகாமல் உயிரோடு இருப்பதே தேவனுடைய கிருபை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் நம்மீது வைத்த கிருபை காலைதோறும் புதியவைகள், அது ஒவ்வொரு நாளும் நமக்கான அவருடைய கிருபை விளங்கி கொண்டிருக்கிறது. அன்பு மனுஷனே, தேவன் நம்மை நிர்மூலமாக்காமல் ஒவ்வொரு நாளையும் அவருடைய கிருபைகளால் நமக்கு கொடுக்கிற பொழுது நமக்கு ஏன் கவலைகள், வேதனைகள்? நம்முடைய கவலை வேதனையால் எவற்றை கூட்ட முடியும், எவற்றை குறைக்க முடியும்? சங்கீதம் 42:11 என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தேவன் பேரில் விசுவாசம் வைத்து அவருக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதாவது, ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆகவே நாம் வைத்திருக்கிற விசுவாசம் காணப்படாதவைகளாய் இருக்கிறது, அது நித்தியமாகவும் இருக்கிறது. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் வழிநடத்தி பாதுகாத்து செல்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.